வெல்கம் வீட்டு மனை சந்தை சேனல். நம்ம வீட்டை தான் பார்க்க போறோம். அதுவும் கடையுடன் கூடிய நம்ம வீட்டை தான் பார்க்க போறோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கு. அதுவும் 3BHK ஹவுஸ். ஒரு சூப்பரான அம்யூனிட்டிஸோட, அதுவும் திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல அமைஞ்சிருக்க இந்த KK நகர் சரௌண்டிங்ல அமைஞ்ச இந்த வீடை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லேண்ட் ஏரியா, இந்த வீட்டோட லேண்ட் ஏரியான்னு எடுத்துக்கிட்டா 1996 சதுரடி லேண்ட் ஏரியால 1336 கட்டின ஒரு சூப்பரான வீடை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபேசிங்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுத் ஃபேசிங்ல நம்ம வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு லார்ஜஸ்டான போர்ட்டிகோ. இதுல பாத்தீங்கன்னா செடிகள், பூக்கள் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸோ நீங்க நம்ம கார் பார்க்கிங் வேணும் அப்படின்னா இந்த காம்பவுண்டை எடுத்துட்டு கார் பார்க்கிங்காக ஸ்பேசியஸாக இடம் இருக்கு, நம்ம இதை பண்ணிக்கலாம். வாங்க இப்ப நம்ம வீட்டுக்குள்ளார என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேஃப்டி கேட் MS ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க. வாங்க, இந்த அழகான டீக்வுட்ல பெரியார் ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. ஸோ அழகான இந்த மெயின் டோரை நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளுக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேசியஸான 12க்கு 22ன்ற ஸ்பேசியஸான ஹாலை தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாம் பண்ண, ஒரே கலரிங்ல பண்ண, நல்ல பெயிண்டிங் அழகா பண்ணியிருக்காங்க. ஸ்பாட் லைட்லாம் இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா டிசைன் பண்ண இந்த ஹாலு எவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க, நீங்களே பாருங்க. அதே மாதிரி செல்ஃபும் அமைச்சிருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா செல்ஃபு டிசைன் பண்ணியிருக்காங்க, அழகா அடுக்கி வச்சிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள மாஸ்டர் பெட்ரூம் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ஃபிளஷ் டோர், டீக்வுட்ல பண்ண ஃபிளஷ் டோரு. ஸோ வீட்டோட இந்த ரூமோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 12க்கு 12, நல்ல ஸ்பேசியஸான 3 கட்டில் போடுற மாதிரி நல்ல நீட்டா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா செல்ஃப், நம்ம புக்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி செல்ஃப்ஸும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பக்கத்தும் ஒரு செல்ஃப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ்டு கிடையாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வெஸ்டர்ன் டாய்லெட், இந்த ரூம்லயே ஒரு அட்டாச்டு வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சிருக்காங்க. 7க்கு 4ன்ற சைஸ்ல வெஸ்டர்ன் டாய்லெட். இப்போ இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா 4க்கு 4 விண்டோஸ் நம்ம பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா AC ப்ரொவென்ஷனும் நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம லாஃப்ட்ல வந்து தேவையான திங்ஸ் வைக்கிற மாதிரி இங்கே ப்ரொஃபஷனல் இருக்கு. ஸோ இதுவும் நம்ம பண்ணிருக்கோம். இது பெயிண்டிங் கலர்னு பாத்தீங்கன்னா சாண்டில் கலர்ல ஒரே மாதிரி அழகா பண்ணிருக்காங்க. பெயிண்டிங் கலரு சூப்பரான இது. இப்ப ஃபர்ஸ்ட் ரூம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் 2வது மாஸ்டர் பெட்ரூம் நம்ம பார்க்க போறோம். வாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் 12க்கு 12ன்ற சைஸ்ல நம்ம போட்டிருக்கோம். இது செகண்ட் குவாலிட்டியில வந்து ஃபிளஷ் டோரு. ஸோ சூப்பரா அழகா பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ விண்டோஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நம்ம 4க்கு 4 சைஸ்ல போட்டிருக்க விண்டோஸ், AC பாயிண்டும் இதுல கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரூம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் 7க்கு 4ன்ற சைஸ்ல சூப்பரான ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டும் நம்ம பண்ணிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிளாத், நம்மளோட துணியெல்லாம் வந்து அடுக்கி வைக்கிறதுக்கான கபோர்டு அதுவுமே இதுல பண்ணிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா லாஃப்ட்ல வந்து நம்ம தேவையான திங்ஸ் எல்லாம் மேல அடுக்கி வைக்கிற மாதிரி அந்த திங்ஸுக்கு ப்ரொவென்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து க்ரோத் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஃப்ளாட் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம என்னுடைய கஸ்டமரும் எனக்காக வேண்டி பார்த்துருக்காங்க ஃப்ளாட்டு. அவங்களுக்காக இன்னும் 2 ஃப்ளாட் புக் பண்ணிடலான் இருக்கிறோம். ஒரு ஃப்ளாட் இப்போதைக்கு புக் பண்ணியிருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து நாங்கள் ஃப்ளாட் புக் பண்ணுவோம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளார நம்ம என்ட்ரு ஆகிற இடத்துல
மூணாவது பெட்ரூம் லெஃப்ட் சைடும், ரைட் சைடு பாத்தீங்கன்னா கிச்சன் இருக்கு. ஸோ இந்த ஆர்ச் மாதிரி கொடுத்து இப்போ நம்ம மூணாவது பெட்ரூமை நம்ம பார்க்க போறோம். வாங்க. இப்போ இந்த ரூம் பாத்துக்கிட்டீங்கன்னா 10க்கு 12ன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு, மூணாவது மாஸ்டர் பெட்ரூம். ஸோ இது பாத்தீங்கன்னா டீக்வுட் வந்து செகண்ட் குவாலிட்டி உள்ள ஃபிளஷ் டோரு. ஸோ அதே மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி தான் 4க்கு 4ன்ற சைஸ்ல வந்து ஜன்னலும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7க்கு 4ன்ற டைப்ல வந்து இந்தியன் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலான்ற டைப்ல பண்ணிருக்காங்க. அந்த டாய்லெட்ல பாத்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் நம்ம 7 அடி வரைக்குமே நம்ம வால் டைல் பதிச்சிருக்கோம். ஷவரும் இருக்கு, நார்மலா நம்ம யூஸ் பண்ற டேப் ஃபெசிலிட்டி இருக்கு, பிவிசி டோர் நம்ம பண்ணிருக்கோம். இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்ம ஏசி ஃபிட் பண்ற மாதிரி நம்ம பிளக் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா கடப்பாக்கல்ல இங்கேயுமே பார்த்தா 2 செல்ஃப் நம்ம கொடுத்துருக்கோம். இங்கேயும் தேவையான திங்ஸ் நம்ம வச்சுக்கிற மாதிரி அங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஃப்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். லாஃப்ட்லயும் நம்ம தேவையான திங்ஸை நம்ம வச்சுக்கலாம். வாங்க இப்ப நம்ம அடுத்த பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிச்சன். இப்ப கிச்சனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டா 10க்கு 12. ஸோ அதை பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க்கிங் டேபிள் இங்க பாத்தீங்கன்னா நல்ல அழகான நல்ல கடப்பாக்கல்ல பண்ணியிருக்காங்க ஒர்க்கிங் டேபிள். ஸோ சமையலறை இங்க கிச்சன் இந்த இடத்துல பாத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல நம்ம இங்க சிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து வாஷ் பேஷன் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் கடப்பாக்கல்ல நம்ம செல்ஃப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோரேஜ் அதிகமா நம்ம பண்ணிக்கலாம். இதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஏர் போறதுக்காக நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனும் கொடுத்துருக்கோம். ஸோ விண்டோஸும் இந்த பக்கத்து நம்ம பக்கத்துலேயே இருக்கு, கிச்சன் பக்கத்துலேயே இருக்கு. ஸோ லாஃப்ட்ல தேவையான ஸ்டோரேஜ் பண்ற மாதிரியும் நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கீழே சிலிண்டர் வச்சுக்கலாம், ரைஸ் வைக்கிறதுக்கு ஒன்னான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம கிச்சன்ல வந்து ஒர்க் பண்றதுக்கு நல்ல கம்ஃபர்டான ஸோ பெரிய கிச்சனா இது அமைஞ்சிருக்கு, சூப்பரா இருக்கு. இப்போ இந்த டோர் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம வீட்டோட பேக் சைட்ல செகண்ட் குவாலிட்டி டோரு டீக்வுட்ல பண்ணது ஒரு சேஃப்டி டோரு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எம்எஸ்ல வந்து ஸ்டீல் சேஃப்டி கேட் இதுவுமே பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியா பாத்தீங்கன்னா சிட் அவுட், அதாவது நம்ம என்டர்டைன்மெண்டா நம்ம இங்க வந்து உட்காந்து ரிலாக்ஸேஷனுக்காக உட்கார இடம். ஸோ இப்போ இந்த ஏரியா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சோக் பிட்டு, அதாவது குளிக்கிற தண்ணி பாத்திரம் கழுவுற தண்ணிலாம் இதுல வந்து ஸ்டோரேஜ் ஆகுது. அதே மாதிரி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடைக்காக இது வந்து ட்ரைனேஜ் அந்த ஃபெசிலிட்டி இதுல பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம 4வது ஒரு நம்ம டாய்லெட் இருக்கு, அதுவும் இந்தியன் டாய்லெட். 4வது டாய்லெட் இங்க வெளியில வச்சிருக்காங்க. இப்போ வெளியிலேயே பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. ஸோ இங்கேயே நம்ம துணி துவச்சி இங்கேயே தொடிக்கேர் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இங்கேயே காய வச்சுக்கலாம். ஸோ சேஃப்டி காம்பவுண்டோட நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கு, சூப்பரான வீடுங்க இது. இப்போ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதோட லொக்கேஷன் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம ட்ரிச்சி ஏர்போர்ட்ல இருந்து நமக்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது கரெக்டா 1 கிலோமீட்டர்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேகே நகர்ல இருந்தும் இந்த வீடு கரெக்டா 1 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த ஏர்போர்ட்டையும் ஒயர்லெஸ் ரோடுக்கும் மிடில்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த ஏரியா நேம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா பாரதி நகர். இதோட பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா வெறும் 92 லட்சம் மட்டும்தான். வாங்க இந்த வீடை வந்து புக்கிங் பண்ணுங்க. தேங்க்யூ. வீட்டுமனை சந்தை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க, வீட்டு மனையை புக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஜென்சி. தேங்க்யூ.